ஸ்டார் படத்தோட ட்ரைலர் பார்த்தீங்களா? பார்த்தேன், நல்லா தான் இருக்குது. டிக்கெட் எடுத்துட்டு போய் எடுத்துகிட்டு வரலான்னு இருக்கேன். இப்போது போகலாம். போயிட்டு 10 பார்த்துருவோம். முதல் ஷோவை பார்த்துருவோம். சரி சரி சரி. என்ன தோணுது உங்கள் படம் பார்க்க ட்ரைலர் பார்க்கும்போது? என்ன படத்தை பார்க்கும்போது படத்தோட முதல்ல ஆரம்பமே வந்து நம்ம நடிகர் திலகத்தை வச்சு மூமெண்ட்டுக்கு ஆரம்பிக்கிறாங்க. ஆமாம். அப்படி பார்க்கும்போது படம் முழுக்க முழுக்க வந்து ஒரு நடிகர் சம்மந்தப்பட்ட விஷயம், படத்தை சம்மந்தப்பட்ட விஷயமா தான் இருக்குன்ற மாதிரி தான் தோணுது. ஆமாம், எனக்கு அதான் தோணுது. அதே மாதிரி எமோஷனும் கொஞ்சம் சென்டிமெண்ட் கூட அதிகமாக இருக்கிற மாதிரி தோணுது. அம்மாவோட சென்டிமெண்ட்டு, சினிமாவோட ஸ்ட்ரகிள் என்ன இருக்குன்ற மாதிரி தோணுது. அதனால் கொஞ்சம் எமோஷனலாக கரெக்டாக வாய்ப்பு இருக்குன்னு தோணுது. எப்படி தோணுது? இப்போ அந்த காலேஜ் சீன்லாம் பார்க்கும்போது காலேஜுக்கு போகிற மாதிரிலாம் இருக்கிறதுனால யூத்துங்களுக்கு ஒரு சரியான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு தோணுது. யுவன் சங்கர் ராஜா பாட்டுலாம் வந்து பார்க்கும்போது ஏற்கனவே பாட்டெலாம் ரிலீஸ் பண்ணி ரொம்ப நல்லா இருக்குது. அதனால் அதுவும் ரொம்ப நல்லா இருக்குன்றது தோணுது. படத்தில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து கவினோட அவங்க அப்பா அம்மா. ஆமாம், லாலும் வச்சுருக்காங்க. அவங்க படத்தில் வந்து நடுத்தர ஃபேமிலியாக இருக்குது. அவங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஆமாம். அதாவது அவங்க அப்பா வந்து சின்ன ஒரு கேமராமேனு, ஒரு ஃபோட்டோகிராஃபர். ஆமாம், அதாவது வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர் தான். ஆமாம், படத்தில். ஆமாம். ஆனால் அவர் தான் பையனை ஒரு பெரிய ஒரு நடிகனாக்கி பார்க்கணும் அப்படின்ற அவருடைய கனவை பையன் மேலே திணிக்கிறாரு. ஆமாம். அதில் பையன் சின்ன வயசுலேருந்தே அதை கேட்டு பையனுக்கு தான் ஒரு பெரிய நடிகன் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தோணுது. ஆனால் அம்மா வந்து இந்த வருமானத்தில் ரொம்ப கஷ்டப்படுறதுனால பையனை படிக்க வச்சு வேறு எதுனா ஒரு தொழிலில் நம்ம நல்லா இருக்கணும், நம்ம படுற கஷ்டத்தை பையன் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இதுதான் அந்த படத்தோட முக்கியமான ஒரு ஹைலைட்டு. அது எல்லா தாய்மார்களும் உள்ள ஒரு தானே. ஆமாம், அது ஹீரோ வந்து அந்த அப்பாவோட ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு தன்னை இது பண்ணிவிட்டு படிக்கிற காலேஜில் எங்கே இருந்தாலும் நடிச்சே காமிச்சு இதை வந்து நம்ம ஒரு நடிகர் ஆகணுன்ற ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அதை பார்க்குறவங்க எல்லாரும் அதை ஒரு நல்லா நடிக்கிறேன் அப்படின்னு இல்லாமல் கேலி கொடுத்தா பார்க்குறாங்க. அது அந்த இடத்துல ஒரு ஃபெயிலியர் ஆகுறாரு. கடைசி நேரத்தில் தன்னை வந்து நம்மளே சம்பாரித்து ஒரு நடிகனால தான் ஆச்சு அப்படின்ற ஒரு நிலைமைக்கு தள்ளி சம்பாதிச்சாதான் முடியுன்றதுக்காக முயற்சி பண்ணுறாரு. அதுலேயும் ஃபெயிலியர் ஆகிறாருன்ற மாதிரி தான் தோணுது அந்த படத்தை ட்ரெய்லரை பார்க்கும்போது. எல்லாத்துக்கும் ஒரு புள்ளி என்ன படம் பார்த்தா தான் தெரியும். ஏன்னா கடைசியில் அவங்க அப்பாவே நீ தோற்று போயிடுவ. ஆமாம், அவன் எவ்வளோ என்கரேஜ் பண்ணக்கூடிய அவங்க அப்பாவே கடைசி நேரத்தில் நீ தோற்று போயிடுவேன்ற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. ஆமாம், இப்போ எல்லா இடத்துலையும் படத்தில் ஒரு முடிவு தான் படத்துக்கு நமக்கு வந்து எல்லாமே எப்படி சொல்ல போகிறான்றது தான் தெரியும். ஸோ அதனால் 10ஆம் போகிறோம், படம் பார்க்குறோம், வியூ என்னன்றதை சொல்லுவோம். கண்டிப்பாக நாம் நினச்ச மாதிரி இருக்கா இல்லை வேறு மாதிரி எதனா இருக்கான்றதை வெள்ளித்திரையில் பார்ப்போம். ஓகே, கண்டிப்பாக. நம்ம கவின் சின்ன திரையிலேருந்து வெள்ளித்திரைக்கு வந்திருக்காரு, பார்ப்போம் எப்படி இருக்கு. ஓகே, நன்றி, வணக்கம். நன்றி. விஎஸ் ஷேடோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.